நம்ம ஏன் இன்ன வரைக்கும் நிம்மதியா இருக்கோம் தெரியுமா? மரணித்த அடியார்கள் படுகிற துன்பத்தை இதுவரைக்கும் காதாலேயோ கண்ணாலேயோ பார்த்தது கேட்டது கிடையாது. இதுதான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லுகின்ற வேளையில் ஒவ்வொரு ஜனாசா அவர் நல்லவராக அல்லாஹ்வை பற்றிய பயத்தோடு வாழ்ந்த அடியாராக இருந்தால் அவர் சொல்லுவார், கத்திமூனி, சீக்கிரம் கொண்டு போங்க, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறான், சீக்கிரம் கொண்டு போங்க என்ன அப்படிங்குவார். அதே அந்த அடியார் கெட்டவராக கெட்ட காரியங்களை செய்தவராக இருந்தால் அவர் சொல்லுவார், யா வைலாஹா ஐன ததுஹபூன பிஹா, என் கை சேதமே என்ன எங்க கொண்டு போறீங்க, எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்டால் நீங்கள் அங்கேயே மயங்கி விழுந்துருவீங்க. அந்த வார்த்தை நம்ம பின்னாடி கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று நம்ம தூக்குறோம் நல்ல அடியாரா இருப்பார், அல்லது கெட்ட அடியாரா இருப்பார். ரசூலா சொன்னாங்க, நல்ல அடியாராக இருந்தால் சீக்கிரம் கொண்டு போய் அவரை அந்த இடத்தில் சேர்த்து விடுங்கள், கெட்ட அடியாரா இருந்தா தோல்ல இருக்கிற சுமையை இறக்கிருங்க, சீக்கிரம், ரெண்டுமே சீக்கிரங்கிறாங்க, சீக்கிரமா கொண்டு போங்கன்னாங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் அவர் பேசுகிற, கதறுகிற, கத்துகிற அல்லது நல்ல சந்தோஷத்தில் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் அந்த இடத்தில் மயங்கி விழுந்து விடுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதர்களை, ஜின்களை தவிர உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் அந்த அடியார்கள் கத்துகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்க ரசூலுல்லாஹ் நம்ம காதுக்கு விழலங்க, அதுக்காக அது பொய்யாயிருமா?